சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 28/8/2026 வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதம் 11ஆம் நாள். பௌர்ணமி திதி காலை 9:48 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. சதயம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 3:13 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய குருவின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பம் மற்றும் தொழில் அமைப்புகளில் நல்லவைகள், நல்ல அறிமுகங்கள், தனவரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடம் எப்போவுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம். நல்ல மனநிலைமை கண்டிப்பாக பெரிய அளவில் நல்லாயிருக்கும். சந்திரன் ராகு கூட சேர்ந்திருந்தாலும் கூட இன்றைக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறார் இல்லையா? அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்கள், ஆறுதலாக சில விஷயங்கள், பண உதவிகள் அல்லது சரீர உதவிகள், இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு வகையில் மற்றவர்களால் கொஞ்சம் சந்தோஷப்படக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அண்ணன் அக்கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்கும் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு மூத்தவர்கள் நன்றாக இருப்பார்கள், நமக்கும் உதவி பண்ணுவாங்க, அவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்ற ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இளைய பருவத்தினருக்கு இருக்கும். இன்டர்வியூக்கு போகிறவங்களுக்கு நல்ல சக்ஸஸ் இன்னைக்கு கண்டிப்பாக உண்டு. அடுத்த வாரம் முழுவதுமே ஏதேனும் ஒரு விதத்தில் வேலை, தொழில் அமைப்புகளில் சாதிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர பணியாளர்கள் அல்லது சமீபத்தில் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டவங்க எல்லாருக்குமே மறுபடியும் வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் என நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. தொழில் நிலைமைகள் பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு அரசாங்கத்திடமிருந்து ஆதரவு அல்லது பயிர்க்கடன் விஷயத்தில் நம்ம நினச்ச மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. கல்வி அமைப்புகள் இன்றைக்கு மாணவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மேற்படிப்பு என்ன படிக்கலாம் நினச்சவங்களுக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள், அப்பாவும் அம்மாவும் நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பு படிக்கணும்னா கூட அதற்கான அமைப்புகளை அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே பதவி உயர்வு, சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர் பெருமக்கள் மற்றும் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றமே இல்லையே நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அலுவலகத்தில் ஒரு நல்ல சூழல், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், எனக்கு அவர் பிடிக்கவே பிடிக்கலைங்க, அவரும் என்ன வஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க, ஆஃபீஸ் போகிறதுக்கே என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த இடத்துல நல்ல மாற்றங்களும் இந்த ஸ்ட்ரெஸ் போன்றவைகள் தீரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. ரிஷபத்தினர் எல்லாருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னைக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வரும். ஒத்து வராத சொந்தக்காரர்கள் இப்போது ஒத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு 4 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயத்தில் குறுக்குச்சால் ஓட்டுற மாதிரி இவர் இப்படி இழுக்கிறார், அவர் இப்படி இருக்கிறார், ஒருத்தர் கிழக்கு இழுத்தார், இன்னொருத்தர் மேற்கு இழுக்கிறார், நான் என்ன பண்ணுவது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஒரு சால்வேஷன் என்று சொல்லப்படக்கூடிய தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சமீபத்தில் 1 வாரம் 2 வாரத்திற்கு முன்பாக நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்குமே அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நல்ல சூழல்கள், இனிமேல் என்ன செய்வது, ஏது செய்வது, வாழ்க்கையை எப்படி தற்காத்து கொள்வது என்கின்ற ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பயணம் செய்து ஒரு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக இன்றைக்கு உண்டு. குலதெய்வ தரிசனம் கிடைக்கும். சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய சூழல் என மிதுனராசிக்காரர்களுக்கு பணவரவுகளும் குடும்ப நிம்மதியும் ஆன்மீக ஈடுபாடும் வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8இல் மறைந்திருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமையும்.
சந்திராஷ்டம நாட்களில் இன்னும் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிற வரைக்குமே சந்திரன் ராகு சேர்க்கைன்றதுனால கொஞ்சம் மனக்கலக்கங்கள் இருந்து தான் தீரும். ஆனால் இன்றைக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் இல்லையா, எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக என்ன நடக்கும், இன்றைக்கும் நாளைக்கும் மனசு கொஞ்சம் குழப்பமான ரீதியில் தெளிவில்லாமல் இருக்குன்றதுனால எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கி எடுக்காதீங்க, நீங்களாக எடுக்காதீங்க. வீட்டில் கணவன்கிட்டையோ மனைவி கிட்டேயோ அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ பெரியவங்க கிட்டேயோ எதுக்கும் கலந்து ஆலோசித்து டிஸ்கஸ் பண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அனுபவஸ்தர்களோட கொஞ்சம் கேட்டுக்கிட்டு தான் ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும். நல்ல முடிவோ கெட்ட முடிவோ, ஒரு வேலையை பாதிக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தை வேலையை தொழிலை புரட்டி போடக்கூடிய அமைப்பு, ஒரு ஆரம்பங்கள் எதையும் இதை மற்றவங்க கிட்ட கேட்டு செய்ய வேண்டிய ஒன்றாக இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் இதாக இருக்கிறாங்க, ஆர்வமாக இருக்கிறவங்க அதில் வர்ற தகவல் எல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய தகவல்கள், அந்த லிங்க் அனுப்புங்க, இந்த லிங்க் அழுத்துங்க, இதை பண்ணிங்கன்னா 3 மடங்கு காசு வரும், இந்த மாதிரியான பொய்யான செய்திகளை நம்ப தேவையில்லாத அமைப்பாக சந்திராஷ்டம நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாக இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெற்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் ஒரு குறை இருப்பவர்கள் எல்லோருக்குமே, அப்பா இதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாரா, அம்மா இதுக்கு ஒத்து வர மாட்டேன்றாங்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் பெற்றவர்களுடைய மனம் குளிரும் வண்ணம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அவர்கள்கிட்ட அனுமதி வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கி கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. கூட்டு தொழில் பண்ணலாமான சிம்மராசிக்காரர்கள் இப்போது கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எதாக இருந்தாலும் ஒரு 4 பேரோட சேர்ந்து பண்ணால் என்ன, நம்ம தனியாக செய்கிறத விட இவர்கிட்ட இந்த திறமை இருக்குது, இவர்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்குது, இவர்கிட்ட இதை இப்படி சேர்த்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யலாமா என்கின்ற எண்ணம் இன்றைக்கு அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். இந்த சிம்மராசிக்காரர்களுடைய கூட்டு முயற்சிகள்லாம் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் ஒரு நண்பரால் ஏதாவது ஒரு வேதனையை அனுபவித்தவர்கள், நண்பருக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு அதன் மூலமாக மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது நண்பருக்கு காசு கொடுத்து நட்பும் போய் பணத்தையும் திரும்ப பெற முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அதற்கான விடிவுகள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் வலிமையாக இருந்து எதையும் செய்யக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர் ஒருவரின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கிறது இல்லையா, எதிலும் தொட்டது துலங்கக்கூடிய அப்படியே நல்ல எண்ணங்கள் மனதிற்குள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. தொழில் ரீதியாக இது வரைக்குமே போட்டி அமைப்புகளில் இருந்தவங்க, வியாபாரம் பண்ணுறேன், எதிரில் ஒருத்தர் விலை குறைச்சி வேணும்னே விற்கிறாரு, என்னுடைய தொழிலை முடக்கணும்னு நினைக்கிறாரு, என்னுடைய வியாபாரத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறார், இந்த மாதிரியான தொழில் போட்டியாளர்கள் எல்லாத்தையும் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூர இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு உறவினருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆரோக்கிய அமைப்புகள் குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். தெற்கு திசை நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களில் பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கன்னிராசிக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத எதையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திர ராகு சேர்க்கை என்பது இன்றைக்கு பெண்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. துலாம் ராசிக்கார ஆண்களுக்கும் ஆண்களின் மூலமாக மன அமைதிகள் இருக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் கண்டிப்பாக விலகும். கிழக்கு திசையில் ஆஸ்திரேலியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் இருக்கிறாங்க, மலேசியாவில் இருக்கிறாங்கன்னு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பற்றிய கவலைகள் அப்படியே விலகி அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டுங்க. 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே நல்ல சிந்தனைகள் வரக்கூடிய நாளாகவும் லட்சியங்கள் எதிர்கால அமைப்புகளில் எப்படி இருக்க வேண்டும் என்பது உறுதியாகக்கூடிய ஒரு சுப நாளாகவும் இந்த நாள் நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிச்சயமாக அமையும். மருத்துவம் போய்கொண்டிருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லைங்க, ஒரு 4 வருஷம் ஆச்சு 5 வருஷம் ஆச்சுன்னு ஒரு டாக்டர்கிட்ட இந்த இயற்கை மருத்துவம், இந்த அலோபதி மருத்துவம், இந்த மாதிரியான மருத்துவ முறைகளில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவம் பழித்து நல்ல விதமான குழந்தைகள் பிறக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் கிடைக்கக்கூடிய சுபமாக நல்லவைகள் எல்லாம் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாகன மாற்றங்கள், வாகனம் பற்றிய ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. கார் வாங்கினா எங்கே நிறுத்துறது, பார்க்கிங்கே இடம் இல்லையே, வீட்டில் இப்படி இடம் இல்லையே, அப்படி இடம் இல்லையே, அங்கே கேட்டு பார்க்கலாமா, இங்கே கேட்டு பார்க்கலாமா, அல்லது வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பார்க்கிங் என்ன பண்ணலான்றதை யோசிப்போன்ற மாதிரியாக ஏதாவது ஒரு வகையில் வண்டி வாங்கக்கூடிய எண்ணங்கள், அதை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. அம்மா மகள் உறவு இன்றைக்கு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். தாய் நம்மளை என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு தன்னுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் தாய் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லுகிறார்கள்னு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே அம்மாவால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலைகள் அப்படியே மாறி அம்மா உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு வீடு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். இந்த வீட்டு டாக்குமெண்ட்டை திருப்ப வாங்க முடியுமா, அல்லது வீட்டை வச்சு நம்ம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இஎம்ஐ பாட்டில் ஏறிக்கிட்டே போகுது, வட்டி பாட்டில் ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினச்சவங்க எல்லாருக்குமே வீடு சார்ந்த கவலைகள் நன்றாகவே தீரும், கடனை அடைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பௌர்ணமி சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் இருப்பதால் எல்லா விதத்திலும் ஒரு அசட்டு துணிச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சும்மா பயந்து என்னத்தை கண்டோம், என்னைக்காவது ஒரு நாள் முடிவு வரத்தானே போகிறது. அந்த முடிவு அது இன்றைக்கே இருந்தால் என்ன, ஒரு ரிஸ்க் எடுத்து தான் பார்ப்போமே, தொழிலாக இருக்கட்டும், சொந்த வேலையாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இதை இப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணால் நல்லது நடக்குமா என்று அப்படியே சிந்தித்து அதை செய்து இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே சக்ஸஸ் ஆகக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு என்றைக்கோ விட்டு போன ஒரு நட்பு இன்றைக்கு மறுபடியும் வாழ்க்கையில் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அந்த ஊரில் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டாக இருந்தார், இந்த ஊருக்கு மாறி வந்துட்டேன், நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவர் கான்டாக்ட் போயிடுச்சு. இந்த மாதிரியாக தொடர்புகள் விட்டு போன நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு நட்பு மீண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. நெடுநாள் பழகிய ஒருவரை பார்த்து சந்தித்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்றைக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபலன் நிகழ்ச்சி தொடரும். ராசிபலன் நிகழ்ச்சி தொடர்கிறது. மகராசிக்காரர்களுக்கு பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். பணம் எங்கிருந்து வரும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் உண்டு. வேலையை விட்டுலாமா, தாராளமாக வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாம், தடங்கல்கள்லாம் இல்லை. இன்னும் ஒரு 4-5 வருஷத்திற்கு கோச்சார அமைப்புகள் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. பிறந்த ஜாதக அமைப்பில் 6-8 அமைப்புகளால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு கோச்சார அமைப்புகள் நன்றாக இருப்பதால் சிறிய அளவிலாவது வெற்றிகள் கிடைக்கும். தோத்துக்கிட்டே இருந்தவங்க எல்லாருக்குமே வெற்றிகள் வர ஆரம்பிக்கின்ற நாளாகவும், வெற்றி வந்தவொடனே என்னங்க கிடைக்கும், ஒன்று காசு பணம் கிடைக்கும், இல்லைனா நல்ல பேர் கிடைக்கும், இல்லைனா சந்தோஷம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும் இல்லையா. இவைகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கிடைக்கக்கூடிய அடிப்படை அம்சங்கள். இதுவரைக்கும் நடக்காத சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இளைய பருவத்தினருக்கு காதல் நிறைவேறும். இதுவரைக்குமே லவ் பண்ணவங்களையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியுமா, அம்மா அப்பா ஒத்துக்குவாங்களா, இதில் இப்படி பிரச்சனை இருக்குது, அதில் அப்படி பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே காதல் நிறைவேறக்கூடிய தருணங்கள் வந்து விட்டன என்பதை மனம் உணரக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பௌர்ணமி சந்திரன் ராசியிலே இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய நாளாகவும் தெளிவுகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தில் கண்ணை கட்டிக்கிட்டு காட்டில் விட்ட மாதிரி இருந்த விஷயத்தில் இன்றைக்கி தெளிவாக முடிவெடுப்பீங்க. அல்லது சிலருடைய முக அடையாளங்கள் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறார், இவர் தான் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம், இவர் பேசுகிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது ஒன்றா இருக்குது, நமக்கு இவர் துரோகம் பண்ணுறாரியான்ற மாதிரியாக ஞானோதயம்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணை திறந்து விட்ட மாதிரி திடீர் ஞானோதயம் இன்றைக்கு கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. மத்தியானம் 3 மணிக்கு பிறகு மனசு கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக இருக்கும். எது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு பாருங்கள். யார் இது வரைக்கும் நம்மளை பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் இந்த விஷயத்திற்கு ஒரு குழப்பம் என்கின்ற ஒரு லெவலில் தெளிவுகள் இல்லாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி
பட்டென்று ஏதாவது ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவி அமைப்புகளில் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், மனைவி பாவம் வீட்லேயும் வேலை செய்கிறாங்க, ஆஃபீஸ்லேயும் கடுமையான பணி அழுத்தத்தில் இருக்கிறாங்க, 24 hours அவங்க எப்போ பார்த்தாலும் வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிறத இன்றைக்கு கும்பராசிக்கார ஆண்கள் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு மேற்கு நோக்கிய பயணங்களின் மூலமாக நன்மைகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 12ஆம் இடத்தில் பௌர்ணமி சந்திரன் ராகுவோடு இருக்கிறதுனால சில பேருக்கு அரபு நாடுகளோடு இன்றைக்கு தொடர்புகள் அல்லது அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு, அனுமதிகள், விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினரின் மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மீனராசிக்காரர்களுக்கு கவலைகள் தீரக்கூடிய நல்ல சந்தோஷம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் குறிப்பாக ஆண்களுக்கு பெண்வழி உறவினர் மூலமாக நல்ல செலவுகள் இன்றைக்கு இருக்கும். நல்ல செலவுனா சுப செலவு தான். ஒரு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ தன் மகளுக்கோ தாரத்திற்கோ தன் அம்மாவிற்கோ ஏதாவது ஒரு நல்லவைகளை வாங்கி கொடுத்து அவர்களுடைய மனம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்புகளால் இன்றைக்கு மீனராசிக்கார ஆண்களுக்கு ஒரு நிறைவான மகிழ்வு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. வீடு சார்ந்த விஷயத்திலையும் இருக்கின்ற குழப்பங்கள், வீடை எப்படி பிரித்து கொள்வது, நிலத்தை எப்படி பிரித்து கொள்வது, அப்பா ஒன்று சொல்கிறாரு, அம்மா ஒன்று சொல்கிறாங்க, அக்கா தங்கச்சிகள் ஒன்று சொல்கிறாங்க, பாகப்பிரிவினை சுமூகமாக நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாக சனி மற்ற கிரகங்களை பார்த்தால் என்ன நடக்கும் என்பதை பார்த்து விட்ட நிலையில் புதனை பார்த்துட்டோம், குருவை பார்த்துட்டோம், சுக்கிரனை பார்த்துட்டோம். இன்றைக்கு மிக மிக முக்கிய கிரகமான சூரியனை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் உள்ள ஒரு சில நுணுக்கங்களை கண்டிப்பாக நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நுணுக்கம் இருக்கிறது? சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம். இருளுக்கும் ஒளிக்கும் 7ஆம் பொருத்தம் இல்லையா? இருள் இருக்கின்ற இடத்துல ஒளி வந்தவுடன் இருள் அப்படியே விலகி போய்விடும். ஒளி இருக்கின்ற இடத்துல இருள் வந்தால் ஒளி அப்படியே மங்கி போய்விடும். இதான உண்மை. 2 பேருமே வடதுருவம் தென்துருவம் இல்லையா? ஆக 2 பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளக்கூடாது என்பதுதான் உண்மை. சூரியனும் சனியும் சமசப்தமமாக இருப்பது சூரியன் என்கின்ற ஒளி கிரகத்தையே டல்லடிக்க வைக்கக்கூடிய ஒன்று. ஆனால் சனி பார்வை வந்துவிட்ட நிலைமையில் சூரியனுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே இருக்கிறது. ஆனால் சனிக்கு 3 பார்வைகள் இருக்கின்றன. சனி தன்னுடைய 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை என 3 பார்வைகளை கொண்டவர். ஆக சனி சூரியனை 3ஆம் இடத்தில் பார்ப்பது ஒன்று, 10ஆம் இடத்தில் பார்ப்பது ஒன்று என்கின்ற இருவேறு விதமான பார்வை அமைப்புகளால் தான் இதை பார்க்கணும். சூரியனை சனி பார்த்துட்டாலே உங்களுக்கு அதிகாரம் பண்ணக்கூடிய ஆளுமை திறன் என்கின்ற அமைப்பு கொஞ்சம் டல்லடிக்கத்தான் செய்யும். ஒரு சூரியன் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்கே வாங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்ட்டு ஒரு தலை நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரு கிரகம் சனியின் பார்வையால் கொஞ்சம் அதனுடைய தகுதியை குறைத்து கொள்ளுகிறது என்பது தான் உண்மை. இன்னொன்று, சூரியனுடைய மிகப்பெரிய முக்கிய காரகத்துவம் அப்பாங்க. அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் நம்ம வந்துடல. அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன், அப்பாவை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரியன் சனியால் பார்க்கப்பட்டாலோ அல்லது சூரியனும் சனியும் சேர்ந்திருந்தாலோ நமக்கும் தகப்பனுக்கும் முரண்பாடுகள் இருக்கும் என்பது தான் உண்மை. முரண்பாடுகள்னா என்ன? அப்பா என்னை ஒத்துக்கவே மாட்டார், அப்பா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டார், அல்லது என்னுடைய அப்பா வெறும் பயாலஜிக்கல் ஃபாதர் மட்டும்தான், அவர் எனக்கு ரோல் மாடல் இல்லை, எந்த காலத்திலும் என்னுடைய திறமைகளை அவர் குறைவாகவே மதிப்பிடுகிறார், என்னை மட்டம் தட்டி கொண்டே இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் நம்மள எல்லாருக்குமே நல்ல தகப்பன் அப்படிங்கிற அமைப்பு இல்லவே இல்லைங்க. அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போலத்தான் நல்ல தகப்பன் அமைவதும் நல்ல மனைவி அமைவது ஒரு வரம் என்கின்றது அமைப்பை போல நல்ல தாயும் நல்ல தந்தையும் அமைவதும் ஒரு கொடுத்து வைத்த வரம் தான் இல்லையா? சூரியன் எப்போது சனியால் பார்க்கப்படுகிறாரோ அப்போது தகப்பனால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கும். அதே நேரத்தில் 9ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு சிம்ம வீடும் பாதிக்கப்பட்டிருந்தால் தகப்பனே இல்லை என்கின்ற நிலைமை வரும். அல்லது தந்தை தூர இடத்தில் இருக்கிறார், பக்கத்தில் இல்லை, தகப்பனுடைய பாசத்தை, தகப்பனுடைய சில விஷயங்களை நேரடியாக அனுபவிக்க முடியவில்லை என்று அர்த்தம்.
சில நிலைகளில் இன்றைக்கு காலத்திற்கு ஏற்றாற் போலையும் சில விளக்கங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த காலத்தில் டைவர்ஸ் இல்லை, இந்த காலத்தில் டைவர்ஸ் இருக்குது. டைவர்ஸுக்கு அப்புறம் அம்மா வந்து வேறொரு இன்னொரு கணவனை அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஒன்று என்ன ஆகிறது, ஒரு குழந்தை தந்தையை நிரந்தரமாக பிரிந்து விடுகிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆன குழந்தைகள் அப்பாவை விட்டு பிரிந்து அம்மாவின் வளர்ப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சூரிய சனி அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். சூரியனை சனி பார்ப்பது, விதி விலக்குகளும் இருக்குங்க. ஒரு தந்தையை வந்து பிரிந்தாலும் கூட தந்தை டேக் கேர் எடுத்துக்கிறார் இல்லையா, அவருடைய படிப்பை பார்க்கிறார், வாரம் வந்து பார்த்து கொண்டு போகிறார். அம்மா ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அப்பா ஒரு பக்கம் இருக்கிறார்கள் என்றாலும் கூட குழந்தையை அந்த ஆண் அப்படியே பராமரிப்பது, பார்த்து கொள்வது என்கின்ற அமைப்பில் இந்த நிலைமைகள் இருக்காது. ஆக சூரியனை சனி பார்த்தால் தந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில் சிறு குறை என்கின்ற அமைப்பு, தந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இணக்கமான உறவுகளில் சில பங்கங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, அதிகாரத்தை அனுபவிக்க முடியாத அமைப்பு, நேரடியான அதிகாரங்கள் இல்லாத அமைப்பு, அரசு வேலைக்கு தடை இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் இந்த சூரியனை சனி பார்த்த நிலைமையில் சூரியனோடு சுக்கிரன் இருந்தாலோ, சூரியனை குரு பார்த்தாலோ, சூரியனை பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருந்தாலோ இதற்கு விதி விலக்குகள் கண்டிப்பாக உண்டு. நல்ல தந்தை உண்டு, நல்ல அதிகாரம் உண்டு, நல்ல அரசு வேலை உண்டு, நீங்களே ஆளுமை திறன் உள்ளவராக இருப்பீர்கள் என்பதுதான் இந்த விதிக்கு விதிவிலக்காக இருக்கக்கூடிய உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.